தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 9 probability exercise 9.1 question number 5 when two coins are tossed two coins இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது what is the probability that two gets are obtained இரண்டு gets obtained பெறுவதற்கான probability என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுது when two coins are tossed இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது. ஓகே, இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 2 கெட்ஸ் கிடைக்கும். ரெண்டுமே கெட்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கெட்டும் ஒரு டெயில் கிடைக்கலாம். ஒரு டெயில் கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டுமே ஹெட்டாக கிடைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெட்டு ஒரு டெயில் கிடைக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டெய்லாக கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு கிடைக்கும். ஓகேவா? இது மட்டும்தான் கிடைக்கும். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடைக்காது. சரியா? ஓகேவா? இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் காயின் இஸ் டாஸ்டு ஒரு காயினை நம்ம சுண்டும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு டெயில். அதே மாதிரி அப்போ இன்னொரு காயினை சுண்டும் பொழுது என்ன கிடைக்கும்? ஹெட்டு டெயில். இந்த 2 காயின்ஸையும் அட் தி சேம் டைம் ஒரே நேரத்தில் சுண்டும் பொழுது என்ன கிடைக்கலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க. பாருங்க, ஹெச்சு அதுக்கடுத்தது ஹெச்டி ஹெட்டு டெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லு ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லு டெயில். இப்படி தான் நீங்கள் எப்பொழுதும் மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ when 2 coins are tossed அட் தி சேம் டைம் ஒரே நேரத்தில் இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கெட்ஸு ஹெச்சு ஒரு ஹெட்டு ஒரு டெயில், ஹெச்டி ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு. இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே டெய்லாக கிடைக்கும். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்கள் புக்கில் சொல்கிறாங்க பாருங்கள், when 2 coins are tossed இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது the collection of sample points is equal to set of HH HT TH TT அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது இதுதான் கிடைக்கும். இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஓகே, சரி. சொல்யூஷன் when 2 coins are tossed இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது என்னெல்லாம் கிடைக்கும்னு பாருங்கள். தி பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் HH HT TH TT. ஓகேவா? இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்டுக்குள்ளால் அடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். therefore sample space SC is equal to HH HT TH TT. this implies that number of S இந்த S என்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுங்க. 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 4. ஓகே, இப்போது கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரோபேபிலிட்டி தட் 2 கெட்ஸ் ஆர் அப்டைன்டு இரண்டு கெட்ஸை அப்டைன்டு பெறுவதற்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்ட்டாங்க. எப்பொழுது? when 2 coins are tossed இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது. ஓகேவா? சரி, பாருங்க, 2 கெட்ஸை
பெறக்கூடிய நிகழ்ச்சி இ அப்படின்னு வச்சுங்க. லெட் இ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 கெட்ஸ் ஃப்ரம் எஸ். இந்த எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ்லேருந்து இந்த 2 கெட்ஸு பெறக்கூடிய ஈவெண்ட் நிகழ்ச்சியை இ அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? தென் இ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எஸ்லேருந்து 2 கெட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருப்பாருங்க. இருக்கா? 2 கெட்ஸ். வேறு எங்கே 2 கெட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? ஸோ E is equal to set of H. This implies that number of E is equal to 1. இந்த E என்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு இல்லையா? ஸோ 1. ஸோ P of E probability of event E. ஈவெண்ட் என்னது? 2 கெட்ஸு பெறணும். எதுலேருந்து? ஃப்ரம் எஸ்லேருந்து. P of E is equal to number of E by number of S is equal to number of E 1 divided by number of S 4. 1/4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.